அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் சரி, என்னோடய ஃபோன் நம்பர் இது என் கையிலே இருக்கும். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் இல்லையா, நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்கலாம். அப்படி ஃபோன் நான் எடுக்கலைன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நான் ஃப்ரீ டைமில் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ எப்போவுமே டச்சில் இருங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம்னாலும் தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் ஷெடியூல் டைட்டான ஷெடியூல் இருக்கும், பிஸி டைம் இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் எடுக்க முடியாது தான், உண்மை தான். ஆனால் நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் ரிப்ளை கொடுப்போம். நீங்கள் இந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க, எப்பவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது 6000 MCQs தரேன் இல்லையா, அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும், யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஏரியா கவர் பண்ணி தான் அதை எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 13 புக்லெட் 2500 ரூபாய்க்கு அதை தரோம். அது முக்கியமான ப்ராப்ளம் பார்த்து வீடியோ போட்டது. சிலபஸ் கவர் ஆகாதது, பட் ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிற முக்கியமான கணக்குகள் இதெல்லாம் தேர்வில் பல தடவை வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த 2500 ரூபாய்க்கு கிடைக்கிற 13 புக்லெட்டில் என்னென்னலாம் இருக்கும் சார்? 13 புக்லெட் தான் அது. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஃபோரியர் இருக்கும், இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும், ப்ராபபிலிட்டி நல்லாயிருக்கும், மெக்கானிக்ஸ் இருக்கும். அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு 121 கொஷின் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் சால்வ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட் கிட்ட உங்களுக்கு அது வந்துடும். அந்த 13 புக்லெட் வெரி ஒர்த்துங்க, சாதாரணமான புக்லெட் இல்லை அது. நீங்கள் அது புரியலைன்னாலும் அது ரிலேட்டட் வீடியோவும் இருக்குது, அதையும் அனுப்பி விடுவேன். ஸோ நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா அவசியம் இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு 6000 MCQs உங்களை எக்ஸ்ட்ராடினரி தன்னம்பிக்கையை தரும். இந்த 6000 கொஷின் பார்த்துட்டிங்கன்னா நாம் நிச்சயமாக தோக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு தானாக கொண்டு வரும். அந்த உணர்வு வந்தாலே போதும், எவ்வளோ டஃப்பான கொஷினாக இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது ரெண்டும் விட்டுறாதீங்க. 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் 5வது யூனிட்லேருந்து யூஜிடிஆர்பி போர்ஷனில் 5th யூனிட் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா, அதுலேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். டிஃபைன் ஸ்டார் பை a star b equal to a plus b minus ab, a comma b belongs to q minus 1, then q minus 1 comma star is dash. இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட் அ செமி குரூப்பா, நாட் அ மோனாய்டா, குரூப்பா, நாட் அ குரூப்பா. சரி, முதல்ல இது குரூப்பான்னு பார்க்குறதுக்கு 4 ப்ராப்பர்ட்டின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இந்த சப்ஜெக்ட் புரிதல் அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குது சார், ரொம்ப நன்றின்னாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய பாட புரிதல் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிலர்லாம் அப்படி பேசும்போதே சொல்லுவாங்க, சார் இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகும் சார், அசோசியேட்டிவ் ஹோல்ஸ் ஆகும், இன்வெர்ஸ் இதுக்கு இருக்குது சார், இன்வெர்ஸ் எலமெண்ட்டு தான், இது குரூப் சார், ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இருக்குது, இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் இருக்குது சார், இது குரூப் தான் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு என்னன்னே தெரியல சார் ஒன்று கூட அப்படின்றவங்களுக்குலாம் இது பொக்கிஷம் மாதிரி இந்த வீடியோ. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரைட். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்கிற செட்டிலேருந்து ஆர்பிட்டரியாக 2 எலமெண்ட் எடுத்துக்கணும், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆர்பிட்டரி எலமெண்ட் லெட் a comma b belongs to q minus 1. க்யூன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர், அதுலேருந்து 1 எடுத்துடணும். 1 மட்டும் இருக்காது அந்த க்யூவில். க்யூன்றது ரேஷனல் நம்பர்ஸ், க்யூ காம்ப்ளிமெண்ட்டுன்றது இர்ரேஷனல் நம்பர் இல்லையா, இங்கே க்யூ தான், q minus 1. ஓகே, இப்போ இதிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்தாச்சு. என்ன ப்ரூவ் பண்ணும்? டு ப்ரூவ் a star b belongs to q minus 1. இதை நம்ம நிரூபிக்கணும். a star b பார்த்தா அது q minus 1ல் இருக்கணும். சரி, a star b என்ன? a star b சார் இந்த ப்ராப்ளம் தான் மார்னிங் அப்லோட் பண்ணியிருந்தீங்களே சார், இப்போ எதுக்கு போடுறீங்க? இதில் விஷயம் இருக்குது, அதுக்கு தான் போடுறேன். a star b என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இதே ப்ராப்ளம் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். a plus b minus ab, எந்த எலமெண்ட் 2 கொடுத்தாலும் ஸ்டார் இப்படி தான் அவுட்புட் கொடுக்கும். அப்போ இங்கே ab தான் கொடுத்துருக்கேன், அதே தான் திருப்பணும், a plus b minus ab. சரிங்க, இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இந்த ஏவும் பியும் ரேஷனல்னால் ப்ராடக்ட்டும் ரேஷனல் தான், இந்த a plus பியும் ரேஷனல் தான். ஸோ மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாமே அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி டிவிஷன் எந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸை உள்ளே கொடுத்தாலும் அந்த நம்பர் சிம்பிளிஃபை ஆகி வர்றது கண்டிப்பாக க்யூவில் இருக்கும், q minus 1. ஓகே சார், சப்போஸ் 1 கொடுங்க சார், 1 கொடுத்தீங்கன்னா 1 + 1 1, 1 + 1 2, இங்கே 1 × 1 1, 2 - 1 1 வருது, அந்த 1 இதில் இருக்குமே. ஆனால் இங்கேருந்து 1 நம்ம எடுத்து கொடுக்கவே கூடாது சட்டப்படி. ஏன்? அந்த செட்டில் 1 இருக்காது, நீங்கள் இருக்கிற நம்பர் தானே கொடுக்கணும். நான் கண்டிஷன் கொடுத்ததே என்னது, ரேஷனல் நம்பர்லேருந்து 1 எடுத்துடணும், அதுதான் நான் சொன்ன கண்டிஷனே. அப்போ நீங்கள் எப்படி 1 எடுத்து இதில் கொடுப்பீங்க? இல்லாத எலமெண்ட்டை எப்படி எடுத்து கொடுப்பீங்க? செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம எடுக்கணுமே, அதை தானே கொடுக்கவும் முடியும். அப்போ 1 தவிர நீங்கள் எந்த நம்பர் தான் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். எதுக்கு? 2 எலமெண்ட் ஆர்பிட்டரி எடுக்கணும்.
ஏன்னு ஒன்று எடுக்கணும், இன்னொன்று பின்னு எடுக்கணும். எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். திருப்பும் அது ஒரு ரேஷனல் நம்பர் தான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் இது ஒரு ரேஷனல், அது Q-1 இருக்கும். தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ். ஓகே, இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்க போட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க, அருமையாக இருந்தது. இந்த ப்ராப்ளமுக்கு போட்டு அனுப்பியிருந்தாங்க. அசோசியேட்டிவ் செக் பண்ணி சார் நாங்கள்லாம் கொரோனா பேட்ச்சு சார், என்னன்னே தெரியாமல் நாங்கள் வார்டு பரிசு எழுதிட்டு வந்துட்டோம். ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்தாங்க, ஆனால் இப்போ தான் சார் சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியுது அப்படின்னு கமெண்ட். அசந்து போனேன். ஒரு சிலலாம் சப்ஜெக்ட் தேவை, நிறைய பேர் எந்த அளவுக்கு நீடு இருக்குன்றது நல்லாவே உணர முடியுது. கால் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. டெய்லி டச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என் கையிலே இருக்கும் 7358591547. ஓகே, சரிங்க. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த செட்டில் இருந்து, எந்த செட்டு, இந்த Q-1 இருக்கு இல்லையா, இதில் இருந்து மொத்தம் 3 எலமெண்ட் எடுக்கணும். லெட் A, B, C belongs to Q-1. 3 எலமெண்ட் எடுத்துக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணணும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு? டு ப்ரூவ், இதை ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், அசோசியேட்டிவ் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ டு ப்ரூவ் A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C, இவ்வளோ தாங்க. இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இப்போ இதுக்கு வந்து LHS RHS ஈக்குவலாக வரும். போட்டே அனுப்பிட்டாங்க ஒருத்தவங்க, ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு B ஸ்டார் C கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஏவோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஆன்சர் 1 வரும், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. A ஸ்டார் B இங்கே கண்டுபிடிச்சி சியோட அப்புறம் ஆப்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், இது 2ன்னு வச்சுக்கோங்க. 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போது தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ஹோல்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு முதல்ல ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன்று இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அது என்னன்னு சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொல்லிவிட்டு அது செட்டில் இருக்கான்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குன்னாலே அந்த செட்டில் கண்டிப்பாக நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ்னு கண்ண மூடி சொல்லிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லெட் E belongs to Q-1 be an identity. ஓகே, சரி. இப்போ ஆர்பிட்டரியாக ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். லெட் A belongs to any element in Q-1, any element. இப்போ by definition of E, by definition of ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது, என்னோட யாரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும், அதாவது A ஸ்டார் E பண்ணாலும் அல்லது E ஸ்டார் A பண்ணாலும் உங்களுக்கு A தான் ஆன்சராக வரும். இது ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன். சரி, பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார், ஸ்டார் என்ன சொல்லுது, பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார், ஸ்டார்ன்றது ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் வச்சு தான் காலையில் ப்ராப்ளம் போட்டிங்களே சார், அதே ஏன் போட்டுட்ருக்கீங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, கடைசியில் ஒரு விஷயம் சொல்வேன். இப்போ என்ன பண்ணோம், ஸ்டார் என்ன பண்ணோம், ஏவையும் ஈயையும் நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணி என்ன ஆன்சர் கொடுக்கும், அவுட்புட்டுன்னா A + E - AE அப்படின்னு கொடுக்கும். இதுதான் A, இந்த E தான் B, அப்புறம் AB, அவ்வளோதான். இப்போது இது ரெண்டும் ஈக்குவல்னால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், A ஈக்குவல் டு, திஸ் இம்ப்ளைஸ் A ஈக்குவல் டு A + E - AE இப்படி எழுதிக்கலாம். இந்த A கொண்டு வந்து கட் பண்ணிட்டோம்னா A - A 0 ஆகிடும், ஈக்குவல் டு E - AE இப்படி ஆகிடும். இதில் E காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 0 ஈக்குவல் டு E × 1 - A. இந்த 1 - Aவை 0 கீழே அனுப்பிட்டா 0/1 - A ஈக்குவல் டு E. E ஈக்குவல் டு 0/anything 0, 0 ஈக்குவல் டு E. அப்போது E ஈக்குவல் டு 0ன்னு வந்ததில் இந்த 0 Q-1 இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். 1 தான் இருக்காது, Q-1 0 இருக்குமே, இருக்குது. அப்போ ஐடென்டிட்டி ஈன்னு ஒன்று நான் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அது என்னான்னு சொல்லிட்டேன், அது செட்டில் இருக்கானும் சொல்லிட்டேன். அப்போது எல்லாமே ஓகே. அப்போ தேர்ஃபோர் ஐடென்டிட்டி ஹோல்ட்ஸ். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி
ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் இது ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போது ஒரு இன்வெர்ஸ் எலமெண்ட் நான் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். லெட் A inverse belongs to Q minus 1 be a inverse of A, any element A in Q minus 1. ஓகே, இப்போது A inverse Aவோட இன்வெர்ஸ்னு எடுத்திருக்கேன். இப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ்க்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ், இந்த ஏவோட அதோட இன்வெர்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இ வரும். இதுதான் இன்வெர்ஸோடைய டெஃபினிஷனு. இப்போ இங்கே ஈன்றது 0. ஓகே, அதே போல் பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார்ன்றது ஆப்ரேட்டர். இப்போ ஏவும் ஏ இன்வெர்ஸையும் கொடுத்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் மைனஸ் ஏ இன்வெர்ஸ். இப்போ ஸ்டார் ரெண்டுத்தையும் இப்படி தான் மாற்றி விடும் இல்லையா? ஸ்டாரோட வரையறை தானே. சரி, இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது திஸ் இம்ப்ளைஸ் ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் மைனஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட், இந்த ஏவை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது ஏ இன்வெர்ஸ் மைனஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்வெர்ஸ் காமனாக வெளியே எடுத்தோம்னா இது ரெண்டில் இருந்தோம். ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போது ஏ இன்வெர்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1 மைனஸ் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். டிவைடுக்கு வந்துடும், ஏன்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவைடுக்கு வந்துடும். இப்போ மைனஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஏ, இதுதான் ஏ இன்வெர்ஸ். ரைட், இது கண்டிப்பாக Q மைனஸ் 1 இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். Q மைனஸ் 1லேருந்து எந்த நம்பர் வேணாலும் கொடுங்க, நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், வர ஆன்சர் Q மைனஸ் 1 கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் எந்த ஏவுக்குனாலும். சரிங்களா? அப்போது இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். அப்போ எல்லாமே ஹோல்ஸ் ஆகுது. தேர்ஃபோர் Q minus 1 with the star இருக்கு இல்லையா, இஸ் ஏ குரூப். ஓகே, இது குரூப்னு ஆகிடுச்சு. அப்போது ஏன் குரூப்புன்னா 4 ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ஸு. இன்வெர்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, க்ளோஷர் இருக்குது. இது குரூப்புங்க, கன்ஃபார்மாக குரூப். ஆனால் இதே ஆப்ரேட்டர் தான் இங்கே செட்டு இசட் போட்டு நான் காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போது ஒரே ஆப்ரேட்டர் தான், செட்டை மாற்றினா எனக்கு இப்போ என்ன ஆகிருக்கு, குரூப் ஆகிருக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு இருந்த விஷயம். இங்கே இசட் போட்டிங்கன்னா இது குரூப் கிடையாது, குரூப்பே இல்லை, இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஐடென்டிட்டி இருக்குது, E0 வருது, இன்வெர்ஸில் நமக்கு ஃபெயில் ஆகுது. கரெக்டாக 1 கொடுத்திங்கன்னா 1க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, 1/0ன்னு வந்து நிற்கும். அது வந்து இசட்டில் இருக்காது. பட் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் அதே ஆப்ரேட்டர், சேம் ஆப்ரேட்டர், செட்டை மட்டும் இசட்ன்றதை எடுத்துகிட்டு Q மைனஸ் 1ன்னு போட்டேன், குரூப் ஆகிடுச்சிங்க. இதாங்க இதில் உள்ள பியூட்டியே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இப்போது நாட் ஏ செமி குரூப் சொன்னது தவறு. செமி குரூப்னா என்ன? க்ளோஷரும் அசோசியேட்டிவ் இருந்தால் செமி குரூப். நாட் ஏ மோனாய்டுன்னு சொன்னது தவறு. ஏன்? க்ளோஷரு, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி 3மே இருந்தால் மோனாய்டு. இது 3மே இருக்கு, நாட் ஏ மோனாய்டுன்னு சொன்னது தவறு. குரூப்பா? எஸ், இது கண்டிப்பாக குரூப், டவுட்டே இல்லை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ 4th ஆப்ஷனையும் பார்த்துருங்க, நாட் ஏ குரூப். இல்லை குரூப், நீங்கள் நாட் ஏ குரூப் சொன்னது தவறு. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம நிதானமாக பார்க்கணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஆப்ரேட்டர் இசட் வித் ஸ்டார் பார்த்தா இட்ஸ் நாட் ஏ குரூப். இதே ஆப்ரேட்டர் Q மைனஸ் 1, ஸ்டார் பார்த்தா இது குரூப். இப்போ நான் என்ன கேட்குறேன், A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B மைனஸ் AB, இதே ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க. இங்கே ரியல் நம்பர் R எடுத்துக்கோங்க. R செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். குரூப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சால்வ் பண்ணி இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்.
இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் 7358591547. இப்போது இசட்டுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கு வேணும்னா அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அந்த இசட் பிளேஸில் Q-1 போட்டு அந்த Q-1ல் குரூப்பாக இருக்குன்னு இப்போ காட்டிட்டேன். இப்போ எப்படிலாம் நான் போட்டிருக்கணும் அதே போல் இங்கே கேபிட்டல் R செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வித் ஸ்டார் குரூப்பான்னு எனக்கு சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணியிருக்கேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, அடுத்தது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வெர்ஸ் எலமெண்ட் கண்டுபிடிச்சேன். சார் 1 எடுங்களா சார்? இப்போ நீங்கள் 1 எடுத்திங்கன்னா 1 - 1 கீழே 0 வந்துடுமே. அப்போ இது இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லையே, செட்லேயே 1 இல்லையே. செட்டில் 1 இருந்தால் தானே நம்ம எடுக்க முடியும். அதான் Q-1 தானே கொடுக்குறாங்க. அப்போ வேறு ஏதாவது தான் நீங்கள் எடுக்கணும். வேறு எதை வேணாலும் எடுத்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக Qவில் இருக்கும். Qவில் இல்லை, Q-1ல் இருக்கும். ஓகே, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து குரூப். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்ஸ்னால் என் கையில் எப்போவும் இருக்கிற நம்பர் இது 7358591547. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய லேடிஸ் அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட்டு இப்போது டெய்லி வீடியோஸ் பார்க்குறாங்கன்றதும் எனக்கு பெருத்த ஆச்சரியம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஏம்மா இப்போ நீங்கள் என்ன போட்டித் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்க, ஏன் அதுக்குள்ளே அவசரம் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இப்போலேருந்து சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கணுன்றதுனால நாங்கள் உங்கள் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் சார், நான் MSc பண்ணுறேன், பிஎஸ்சி தேர்ட் இயர் பண்ணுறேன், இப்போ தான் பிஎஸ்சியை முடித்தேன், இன்னும் டெட்டெலாம் எழுதலை. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணாங்க, மேக்ஸுக்கு நல்லா பாட புரிதல் வேணும்னா என்ன பண்ணலாம், தமிழில் எதனா கிளாஸஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த வீடியோஸ்லாம் கொடுத்தாங்க சார். அதனால் ரெகுலராக பார்த்து நீங்கள் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நான் சால்வ் பண்ணிக்கினே வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸே பார்க்குறாங்கன்றது எவ்வளோ வியப்பு இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக வரவங்க ஒரு 6000 MCQs கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.